ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரிட்ஜ் கிளீனிங் தான் பார்க்க போகிறோம். இப்போ என்னோடய ஃப்ரிட்ஜை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அங்கங்கே குப்பை மாவு அப்படி இருக்குங்க. இப்போ இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய பொருளெல்லாம் எடுத்தாச்சுங்க. இப்போ ஃப்ரிட்ஜில் இருக்க பொருளெல்லாம் நம்ம எடுத்து போட்டு வச்சுருக்காங்க. இது லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதுங்க. கை வலிக்க தேய்க்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. இப்போ பாருங்கள், ஃப்ரிட்ஜு எல்லாம் கழுவிட்டு அந்த இதெல்லாம் கழுவி வச்சுருக்கேன். நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். ஃப்ரிட்ஜை ஈஸியாக க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். இப்போ வந்து நம்ம இப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாங்க. ஏதோ ஒரு லிக்விட் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணிக்கலாங்க. இப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்மளுக்கு தொடச்சோம்னா இதில் இருக்க அழுக்கெல்லாம் வந்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணி 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இது எல்லாம் சுத்தமாக நார் வச்சு தொடச்சிக்கலாம், ஸ்க்ரப் வச்சு. சரி, நான் தொடச்சிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். ஃப்ரிட்ஜை நல்லா ஸ்க்ரப்பு வச்சு தொடச்சாச்சுங்க. நீங்கள் ப்ரெஷ்ஷு இல்லைன்னா ஸ்க்ரப்பு ஏதாவது வச்சு தொடச்சிட்டு ஒரு நல்ல காட்டன் துணியில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தொட்டு தொடச்சி விடுங்க. அந்த சோப்பெல்லாம் நுரையெல்லாம் இருக்குல்லங்க, நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டது, அதெல்லாம் சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கலாங்க. எடுத்துக்கிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. அப்படியே ஃப்ரிட்ஜு அப்படியே பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். புதுசு மாதிரியே இருக்குது பாருங்கள். நல்லா பளிச்சுன்னு இருக்குங்களா? இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நம்ம இந்த டோர்லலாம் இந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருப்போங்க. அது அப்படியே இந்த மாதிரிலாம் அது விழுந்திருக்கும், இல்லைன்னா குழந்தைங்க எடுத்து கிழிச்சிருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதையெல்லாம் நம்ம எப்படி இப்போ தேய்ச்சி எடுக்கிறேன்னு காட்டுறேன். அதே மாதிரி தாங்க, ஸ்ப்ரே பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரப் போட்டு தேய்ச்சிங்கன்னா வந்துடுங்க. நீங்கள் வந்து இரும்பு நார் போட்டிங்கன்னா கொஞ்சம் கிராச் கீரல் விழுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்க்ரப் அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை இது பண்ணுங்கள். இல்லைன்னா டூத் ப்ரஷ் இருக்குது பார்த்திங்களா, அந்த ப்ரஷ் போட்டு தேய்ச்சிங்கன்னா சரியாயிடும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஸ்ப்ரே பண்ணி 5 மினிட்ஸ் கழித்து நல்லா தேய்ச்சி வச்சுருக்கேன் ப்ரஷ் போட்டு. இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த இடத்துல ஸ்டிக்கர் ஒட்டின காரு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு பார்த்திங்களா, இப்போ எதுவுமே காணாம பாருங்களேன், பளிச்சுன்னு இருக்குங்களா பாருங்கள். டோரே அப்படியே பளிச்சுன்னு இருக்கும் பாருங்கள். புதுசு மாதிரியே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சீக்கிரமாக ஃப்ரிட்ஜு வந்து ஒரு 1/2 அன் ஹவரில் க்ளீன் பண்ணிடலாங்க.